அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். வலிப்பு நோய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம நிறைய தமிழ் சினிமாலையும் பார்த்துருப்போம் இல்லையா? யாராச்சும் வலிப்பு நோய் வந்து கீழே விழுந்தோன்னா அப்படி உடம்பெல்லாம் நடுங்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சடனாக அப்நார்மலான எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளோட பிரெயினில் ஒரு நடக்குது. ஸோ ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மூளையில் நடக்கிறதுனால அவங்களோட பாடி வந்து ஜர்க் ஆகும், நல்லா அசையும், ஷேக் ஆகும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிட்ஸ் அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு வார்த்தையாக இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபிட்ஸ் வந்து எப்படி வரும்னா, ஒரு கான்ஷியஸாக நமக்கு எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னா, ஒரு கான்ஷியஸில், அதாவது நம்மளுடைய மனநிலையில், நம்மளுடைய சுய உணர்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிஹேவியர், நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அசைவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் ஃபீலிங்ஸு, நம்மளுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணியாக இந்த ஃபிட்ஸ் இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஃபிட்ஸை வந்து யாருமே வந்து நோட்டீஸ் பண்ணாமல் கூட இருப்பாங்க. நிறைய பேருக்கு இது அடிக்கடி வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாமல் கூட இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக பாடியை வந்து நல்லா ஜர்க் பண்ணுவாங்க, அப்படி கையெல்லாம் இழுத்துக்கும், காலெல்லாம் இழுத்துக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஐயோ அவங்களுக்கு வலிப்பு வந்துடுச்சு, ஃபிட்ஸ் வந்துடுச்சுங்கிறத சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபிட்ஸ் வந்தவங்களுக்கு பிளாராக இருப்பாங்க, அப்படி ஸ்டாராக, அதாவது ஒரு இடத்த அப்படியே பார்த்துட்டே பேன்னு உட்காந்துருப்பாங்க. இதுவும் ஒரு வகையான ஃபிட்ஸ் தான். நிறைய பேருக்கு அது தெரியாது. எஸ்பெஷலி குழந்தைங்க சடனாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலராக பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்குங்க, எந்த அசைவும் இல்லாமல். அது ஃபிட்ஸோட ஒரு சிம்டம். ஸோ இந்த ஃபிட்ஸுக்கு என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், சோடியமுடைய அப்நார்மல் லெவல் அதோட லெவல் வந்து சரியாக இல்லாத போது இந்த நோய் நமக்கு வருகிறது. அதே போல் பிரெயினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தால் வரும். மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வரும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்செஃபாலைட்டிஸ், நம்முடைய தலைக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் அதுவும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஃபிட்ஸ் அல்லது வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஃபிட்ஸ் பலவாட்டி வரும் பொழுது அவங்களுக்கு எபிலெப்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் பேரை சொல்லுவாங்க. ஸோ இந்த எபிலெப்சி அப்படின்றது தான் அடிக்கடி வர்றவங்களுக்கும் இந்த ஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிம்டம். அதாவது எபிலெப்சி அடிக்கடி வரும் பொழுது அவங்களுக்கு ஃபிட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்டமாக 100% இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஃபிட்ஸ் வருதோ அவங்களுக்கு லேக் ஆஃப் ஆக்சிஜன் உடம்புல, அதாவது அந்த ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாக இருந்தால் இந்த ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தாக்க ஆல்கஹால் பாய்சன், ஏதாவது நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருப்பாங்க, அந்த மதுபானம் சாப்பிட்டவங்களுக்கு இந்த ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் தலைக்காயம் ஏற்பட்டவர்களுக்கு, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி யாராவது அடிச்சிருக்கலாம், இல்லை இது மேலேருந்து கீழே விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி ஹெட் இன்ஜுரி ஆனவங்களுக்கும், ஹெட் சர்ஜரி பண்ணி அதை ப்ராப்பராக பண்ணாதவங்களுக்கும் இந்த ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில வகையான மருந்துகள் அதுவும் ஃபிட்ஸுக்கு காரணமாக இருக்கிறது. ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க கல்ஃப் மாதிரிப்பட்ட நாடுகள், அரபு நாடுகளில் ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹீட்டுக்குள்ளே நாம் திடீர்னு ஒரு எக்ஸ்போஷர் ஆகும்போது ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட உடலில் எக்ஸ்ட்ரீமாக சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய மாத்திரைகள் கொடுத்து லோ சுகர் வந்துடும். ஸோ லோ சுகர் அடிக்கடி வரக்கூடியவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருந்து லோ சுகர் அடிக்கடி வரக்கூடியவங்களுக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சரி பேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சரி இது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் திடீர்னு நல்ல ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே நிறைய வருது அப்படின்னாலோ, அல்லது கெட்ட ஸ்ட்ரெஸ் அதிகமாக வருதோ அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ஃபிட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 75% ஃபிட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு எப்படி ஃபிட்ஸ் வருதுன்னே யாருக்குமே தெரியாது. காசஸ் அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படின்னே தெரியாமல் நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ஃபிட்ஸ் வந்தவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்னா,
அவங்க அன்ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல பாடி வந்து இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸ் இருக்கும். அவங்களே அறியாது கை காலை உதறி தள்ளுவாங்க. வாயிலேருந்து நுர தள்ளும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிளாராக அப்படியே ஒரே இடத்த பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு பவல் மூமெண்ட்ஸு, அதாவது மோஷன், யூரின், இது மாதிரியான பேதி இதெல்லாம் என்ன செய்யணும்னா அன்கண்ட்ரோலபிளாக அவங்களே அறியாத வெளியில் போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாடி டயர்ட் ஆகிடும். அவங்களுடைய பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் வந்துடும். கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இன்னும் அன்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது செஞ்சாலும் அவங்களோட பாடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். இதோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இம்மீடியட்டாக நாம் மெடிக்கல் எமர்ஜென்சியின் காரணமாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். அவங்கள இம்மீடியட்டாக நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடணும். ஃபிட்ஸ் வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் எபிலெப்சிங்கிற நோய் வராது. ஆனால் ஃபிட்ஸ் வந்தவங்களில் 10ல் 1 ஆளுக்கு அது எபிலெப்சியாக மாறிடும். ஸோ ஒரு தடவை இப்படி வந்துச்சு, 2 தடவை இப்படி வந்துச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. நம்மளை கவனமாக நம்ம பார்த்துக்கிட்டா போதும். எந்த ஏஜுக்கு வரும் அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய ஆட்கள் ஆகிற வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு சின்ன குழந்தைங்க ஏர்லி சைல்ட்ஹுட்டில் வரும். சிலருக்கு ஒரு 40 வயசில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களில், குறிப்பாக 5 வயசுக்கு குறைவான குழந்தைகளில் திடீர்னு அந்த குழந்தை பேன் எங்கேயாச்சும் ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும். தூக்கத்தில் உடம்பை ஜர்க் பண்ணுது, உடம்பை வந்து அசைக்குது, அவதையும் அறியாமல் உதறி தள்ளுதுன்னா உடனே கவனிக்கணும். பட் இது ஒரு தடவை 2 தடவைனா நீங்கள் டாக்டரை சந்தித்து ஒரு ஆலோசனை பெற்றதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம். பட் கண்டினியூஸாக வருது அப்படின்னா நீங்கள் எபிலெப்சிக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஒருவேளை தள்ளப்படலாம். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் டாக்டரை பார்த்து தெளிவாக்கிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் ஆகுங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாக்க இதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எமர்ஜென்சி மெடிசனில் டேப்லெட்ஸ் இருக்குது. அப்புறமாக்க நல்ல தூக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நல்லா தூங்கணும். நல்ல ப்ராப்பர் டயட்டு, நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிடணும். அப்போ பால், அப்புறம் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் ரிச் கடலை பருப்பு, அப்புறம் வந்துட்டு சீஸு, இந்த மாதிரியான பால் சார்ந்த பொருட்களை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் எபிலெப்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்க ப்ராப்பர் எக்ஸசைஸு, நல்ல உடற்பயிற்சி அவசியம். ஸோ ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் கரெக்டாக கிடச்சிச்சினாலே எபிலெப்சி எபிசோடுக்குள்ளே ரொம்ப போக மாட்டாங்க. இதை தவிர்த்து அவங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். யோகா எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களோட டெய்லி ஒர்க்கும் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். பிரெயின் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ண முடியும். ஸோ பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்போ கம்மியாகுதோ அப்போது அவங்களுக்கு ஃபிட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த ஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட நியரஸ்ட் நேச்சுரோபதி அண்ட் யோகா டாக்டரை உடனடியாக சந்தித்து பேசுங்க. ஏன்னா நேச்சுரோபதி அண்ட் யோகாவில் அவ்வளோ அழகான ரிசல்ட்ஸை இந்த ஃபிட்ஸுக்கு காமிக்க முடியும். அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கம்மி பண்ணுறதுக்கான ஹைட்ரோதெரப்பீஸ் இருக்குது, அக்யூப்ரெஷர்ஸ் இருக்குது, இன்னும் மட் தெரப்பி, டயட் தெரப்பி, இன்னும் யோகா எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு மருத்துவத்தை நாம் வந்து மருந்து எடுத்துகிட்டே இருந்தால் கூட, அலோபதியில் அல்லது எமர்ஜென்சி மெடிசனில் நீங்கள் மாத்திரைகள் எடுத்துகிட்டே இருந்தால் கூட இந்த இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை நீங்கள் சந்தித்து நீங்கள் டவுட்ஸ் கேட்கும் பொழுது அவங்க உங்களோட டவுட்ஸை கிளியர் அவுட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த நோயிலிருந்து சீக்கிரமே நீங்கள் விடுபடுறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஸோ அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரையோ அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய எங்களோட நம்பர்லையோ வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் சொல்லதுக்கு ரெடியாக இருக்கிறோம், காத்துட்ருக்குறோம். மக்கள் ஆரோக்கியமாக மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வாழ்கிறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்குறோம். உங்களுக்கும் அந்த ஆசை ஆர்வம் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு வலியுறுத்துங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நன்றி. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.